friends, welcome to MySQL Tamil tutorial part 6. நான் சீனோ. லாஸ்ட் கிளாஸில் எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம எஸ்கியூஎல் கமாண்ட்குள்ளார போகிறோம். நம்ம ஒர்க் பண்ண போகிறது பார்த்தோன்னா எஸ்கியூஎல் அப்படின்றதுக்குள்ளார தான். முதல் கமாண்டு ஷோ டேட்டாபேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நான் கோ கொடுத்தோன்னே பார்த்தோன்னா என்னென்ன டேட்டாபேஸஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோம். பார்த்திங்கன்னா தெரியும். இதில் நம்ம வந்து சாம்பிள் அப்படின்றது போன கிளாஸில் நான் க்ரியேட் பண்ணது, சின்னன்றது ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சேன். இப்போ வந்து நான் வந்து கமாண்ட்ஸ்குள்ளார ஒர்க் பண்ணணுன்றதுக்காக நான் ஆல்ரெடி டெமோ அப்படின்றதுக்குள்ளார சில டேபிள்ஸ் எல்லாம் அதாவது ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு டேபிள்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தோன்னா நம்ம வந்து இதுக்குள்ளார தான் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தோன்னா ஒரு 10 பேர் லாகின் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், அதாவது ஒரு ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனெல்லாம் அங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த எஸ்கியூஎல் அப்படின்றதுக்குள்ளார போயிருங்க. இது பார்த்தோன்னா கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறது இங்கே தான். நான் ஃபஸ்ட்டு இப்போது ஷோ நான் வந்து இப்போ என்னோடய டெமோக்குள்ளார போகிறேன். இப்போது இங்கே பார்த்தோன்னா முன்ன வந்து நான் எஸ்கியூஎல்ல கொடுத்துட்டு ஷோ டேட்டாபேஸ்ன்னு கொடுத்தேன். இப்போ வந்து ஷோ டிஏபி டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தேன். அப்படின்னா நம்ம எத்தனை டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். பார்த்தோன்னா நான் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரே டேபிள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போது ப்ரொஃபைலுக்குள்ளார போயிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தோன்னா நம்ம எப்படி உள்ளார போகிறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். டெமோ அப்படின்ற நம்மளோட டேட்டாபேஸ்குள்ளார ப்ரொஃபைல்ன்ற டேபிளில் இப்போ நான் இருக்கேன். ஸோ இதுக்குள்ளார தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது வந்து நான் ஷோன்ற கமெண்ட்ஸ் பற்றி சொன்னேன். அடுத்தது செலக்ட் கமெண்ட் பற்றி சொல்கிறேன். இது வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக தான் இப்போது செலக்ட் நேம். நம்ம எழுதக்கூடிய விதிமுறை பார்த்தோன்னா கேப்ஸ் லாக்கில் வந்து நம்மளோட எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம். நம்ம வந்து நம்மளோட டேட்டாபேஸ் நேம் அதெல்லாம் பார்த்தோன்னா ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கலாம். ஏன்னா அப்படி எழுதும்போது தான் நம்ம வந்து என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். செலக்ட் நேம் ஃப்ரம் நம்மளோட ப்ரொஃபைல் அப்படின்றது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ கொடுத்தோன்னா நம்மளுக்கு இங்கே கீழே பார்த்தோன்னா தெரியும் நேம்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணோம். அதாவது இந்த இடத்துல நேம்ஸ் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நேம் செலக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து அதுவே நேம் வேணால் இங்கே நேம் எடுத்துகிட்டு செலக்ட் ஏஜ் ஃப்ரம் ப்ரொஃபைல் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஏஜ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து செலக்ட் ஷோ கமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கமெண்ட்ஸை நம்ம கண்டினியூஸாக வர கிளாஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஏன்னா இதுக்குன்னு சில ரூல்ஸு அதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் பற்றி நான் வர கிளாஸில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி தான் நம்மளோட செலக்ட் ஷோ கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பாய்.